25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. V-Star and Merciless Ice Cream presents Behind Woods Golden Mike musical concert supported by Quality Food Products, Kidex Baby Scooby, Kerala Matrimony and Chicken. Powered by Edabroad, B Craft, Willy White Toothpaste, Dobanit Coaching, Valavana Easy Money. Radio partner Red FM 93.5. மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் சமீபத்தில் வென்ற இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டனான வினோத் பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனக்கு அரசு வேலை வாங்கி கொடுக்கறதா சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் வினோத் பாபு. நான் இந்தியன் வீல்சேர் கிரிக்கெட்டோட கேப்டன். தமிழகத்தில் முதல் மாற்றுத்திறனாளி செலக்ட் ஆகி கடந்த 5 வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன். இப்போது டிசம்பர் 20 பாகிஸ்தானில் கராச்சி அந்த இடத்துல இன்னைக்கு ஆசிய கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. இறுதி போட்டியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாடினாங்க. அதில் இந்தியன் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றி முழுக்க நான் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இதுக்கு நான் மேட்ச் முடிச்சு வந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அண்ணனை எனக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நைட் இடத்துல கூப்பிட்டதால அவங்களே என்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் எனக்கு சாப்பிட வச்சு என்னை இந்த வெற்றிக்கான வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னா எனக்கு வேலைக்கு தரேன்னு சொல்லி எனக்கு உறுதியாக எனக்கு கொடுத்துருக்காங்க. 2 வாரத்தில் எனக்கு வேலை கொடுக்கறதாகவும் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்றி எனக்கு சம்மதமாக எனக்கு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்று சாதனை படைச்சிருந்துச்சு. இதில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை பெற்ற வினோத் பாபு பல சாதனைகளை படைச்சிருந்தாரு. ஸோ சொந்த நாடுக்கு திரும்பிய கேப்டன் வினோத் பாபு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு நிலையில் அங்கே செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி அளிச்ச வினோத் பாபு கடந்த 5 வருஷமா நான் கிரிக்கெட் விளையாடிட்டு வரேன். என்னுடைய கேப்டனா அறிவிக்கப்பட்டிருந்தேன். அந்த ஒரு நிலையில எனக்கு பயண செலவுக்கு கூட காசு இல்லாம நான் ரொம்பவும் சிரமப்பட்டேன். அப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்கள் தான் நிதி உதவி வழங்கினாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாகிஸ்தான்ல நடைபெற்றுள்ள இந்திய அணி கோப்பையை வென்று தமிழகத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிலையில எனக்கு 2018 மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு வேலை வழங்குவதாக சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில இப்ப அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிற மாதிரி வினோத் பாபு அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து வினோத் பாபு அவர்களுக்கு இன்னும் பல அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். என் பேர் வினோத் பாபு. நான் இந்தியன் வீல்சேர் கிரிக்கெட்டோட கேப்டன். தமிழகத்தில் முதல் மாற்றுத்திறனாளி செலக்ட் ஆகி கடந்த 5 வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன். இப்போது டிசம்பர் 20 பாகிஸ்தானில் கராச்சி அந்த இடத்துல இன்னைக்கு ஆசிய கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. குறிப்பாக அதில் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா நிறைய நாடுகள் கலந்துட்டாங்க. இறுதி போட்டியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாடினாங்க. அதில் இந்தியன் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றி முழுக்க நான் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வெற்றிக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட்டுக்கு போகுமான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. எனக்கு என்னோட சொந்த ஊர் கீழச்செல்வனூர். எனக்கு வருமானம் எதுவும் கிடையாது. ரொம்ப பின்தங்கிய வருமானம் இருந்தனால இந்த பயண செலவுக்காக நிறைய பேர் நான் கேட்டிருந்தேன். அப்பொழுது நம்ம பரமக்குடி சட்டமன்ற தலைவர் ஐயா அவங்க எனக்கு இந்த பயணச்செலவு போகிறதுக்கான நிதி உதவி கொடுத்து எனக்கு அனுப்பி வச்சு வெற்றி கோப்பையை வாங்குற அளவுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இனி வர கிரிக்கெட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 18 லண்டனில் T20 மேட்ச் நடக்குது. அதுக்கும் எனக்கு போகிறதுக்கான பயணச்செலவு ஐயா எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நான் மேட்ச் முடிச்சு வந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அண்ணனை எனக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நைட் இடத்துல கூப்பிட்டதால அவங்களே என்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் எனக்கு சாப்பிட வச்சு என்னை இந்த வெற்றிக்கான வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னா எனக்கு வேலைக்கு தரேன்னு சொல்லி எனக்கு உறுதியாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பயும் சொன்னாங்க. ஏற்கனவே விளையாடின ஒரு 2018 விளையாடின மேட்ச் அப்போ ஐயா ஆட்சியில் இல்லை, ஸ்டாலின் ஐயா. அப்போ அவங்க வீட்டில் என்னை கூப்பிட்டு எனக்கு கௌரவப்படுத்தி அடுத்த மேட்ச் விளையாடும் போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஆட்சியில் இருந்தேன்னா உங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு உறுதி சொல்லியிருந்தாங்க. அது நினைவுபடுத்தினேன் அந்த அண்ணன் கண்டிப்பாக அந்த கோரிக்கை ஏற்றி எனக்கு சம்மதமாக எனக்கு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 வாரத்தில் எனக்கு வேலை கொடுக்கறதாகவும் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மாற்றுத்திறனாளி நலத்துறையை தன் நேரடி கட்டுப்பாடு வச்சிருக்க முதல்வர்களுக்கு என்ன போன்ற மாற்றுத்திறனாளி சாதிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இந்த வேலையும் என்னோடய பாராட்டுகள் அமையும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். V-Star and Merciless Ice Cream presents Behind Woods Golden Mike musical concert supported by Quality Food Products, Kidex Baby Scooby and Kerala Matrimony. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.